அணில் குஞ்சுகள் அடுத்த ஒப்பாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. வரும் நாட்களில் அநேகமாக அணில்னாவும் அதே ஒப்பாரியை தான் வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஆதவ அர்ஜுனாவும் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் பிற லகுட பாண்டிகளும் ஈன ஸ்வரத்தில் முனகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒப்பாரினா ஒப்பாரி, அப்படி ஒரு ஒப்பாரி சத்தம் நம்ம ஊரில் கேட்க தான் போகுது. ரைட், மேட்ரு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். விஜயோட ஜனநாயகன் இன்டர்நெட்டில் லீக் ஆயிருச்சான். நல்ல ஹெச்டி பிரிண்டாகவே காண கிடைக்குதான். இதை நிறைய பேர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டாங்களாம். இனிமேல் யாரும் அந்த தவறை செய்யாதீங்க. அப்படி இதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க மேலே கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு இந்த படக்குழு அறிவிச்சிருக்குது. இந்த விஷயத்தில் நம்மளோட நிலைப்பாடு அதுதான். அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. அதை டவுன்லோட் பண்ணவோ பார்க்கவோ யாரும் முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா சினிமாங்கிறது நமக்கு தான் என்டர்டெயின்மெண்ட்டு, ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது தொழில். கோடிக்கணக்கான ரூபாய்கள் முதலீடாக போட்டு செய்யப்படுற ஒரு தொழில். ஸோ அதை நாம் இல்லீகலாக பார்க்குறதுங்கிறது சந்தேகமே இல்லை, உழைப்பு திருட்டு தான். அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி அந்த படத்தை யாராவது தவறாக வெளியிட்டிருந்தா, திருட்டுத்தனமாக வெளியிட்டிருந்தா சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நாம் அதை ஆதரிக்கிறோம். சட்டம் இந்த விஷயத்தில் தன் கடமையை சரியாக செய்யும்னு நம்பிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலுக்கு போவான். அதாவது ஆதவ அர்ஜுனா அந்த பக்கம் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாரு. இந்த விஷயத்தை செஞ்சதே திமுக தான். திமுகவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இந்த ஜனநாயகன் படத்தை இன்டர்நெட்ல லீக் பண்ணி விட்டுருச்சு. எல் முருகனும் உதயநிதியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இந்த தவறை பண்ணிட்டாங்க. இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு ஆதவ அர்ஜுனா ஒரு ஒப்பாரியை வச்சிருந்தாரு. இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் இவங்களே தான் வேற ஒரு ஒப்பாரியும் வைக்கிறாங்க. அதாவது இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா விஜய்க்கு பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிருங்கிற நினைப்புல தான் திமுகவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த படத்தை வெளிவிடாம தடுக்கிறாங்கன்னு இவங்களே தான் ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களே தான் இந்த படத்தை லீக் பண்ணி விட்டாங்க, இது விஜய்க்கு எதிராக செய்யப்பட்ட சதி அப்படின்னு அதே வாய் தான் ஒப்பாரி வைக்குது. இவங்களெல்லாம் என்ன கணக்கில் சேர்த்துறது, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது ஒருத்தன் விஜய் ரசிகனா மாறினாவே அவன் மூளை மழுங்கி போயிருமா, இல்ல மூளை மழுங்கி போனவன் தான் விஜய்க்கு ரசிகனா இருக்க முடியுமா? என்ன கன்றாவின்னு எனக்கு புரியல. ஏன்டா அணில் குஞ்சுகளா, என்னதான்டா கணக்கு இது? ஒன்று இப்படி உருட்டுங்க, இல்லைன்னா அப்படி உருட்டுங்க. ஒரு மாதிரி மையமா கிடந்து உருளாதீங்கடா. பார்க்குறவங்க எல்லாம் சூழ சிரிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனால் விஜய்க்கு பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னு அவங்க பயந்தது உண்மைன்னா அவங்களே இதை ரிலீஸ் பண்ணுவாங்களா? அவங்களே ஆப்பு மேலே போய் உக்காந்துக்குவாங்களா? அவங்களே அதை லீக் பண்ணி விட்டு விஜய்க்கு பப்ளிசிட்டி தேடி கொடுப்பாங்களா? என்னடா கிறுக்குத்தனம், என்னடா கோமாளித்தனம் இதெல்லாம். ஒன்று இப்படி உருட்டுங்க, இல்லைன்னா அப்படி உருட்டுங்க, இல்லைன்னா பொத்துனாப்புலையாவது உக்காந்துருங்க. சும்மா கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. அதாவது ஆதவ அர்ஜுனா சொன்னதுனால தான் இவனுங்க இப்படி கிடந்து உருள்றானுங்கலாம் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆதவ சொல்லலினாலும் இந்த கிறுக்கு கூந்தலானுங்க இப்படி தான் பேசிக்கிட்டு திரிவானுங்க. அநியாயம் அக்கிரமம் திமுக தான் இந்த சதியை பண்ணிருச்சு அப்படின்னு தான் பேசிக்கிட்டு திரிவானுங்க. ஏன்னா எல்லாம் கட்டஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்டைகள். இவனுங்களுக்கு யாரையாவது விஜய்க்கு எதிராக நிப்பாட்டணும், விஜய்க்கு தொழில் போட்டியாளர்கள்னு இவனுங்களா யாரை நினைச்சுக்கிறாங்களோ அவங்கள எதிரியாவே தான் பேசிக்கிட்டு திரிவானுங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பேசி ஆர்கசம் அடைகிறதுல இவனுங்களுக்கு ஒரு அலாதி இன்பம், அவ்வளவுதான். அதாவது இப்ப விஜய் அரசியல்ல இருக்கிறதுனால திமுகவை திட்டிட்டு திரிறானுங்க. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பானுங்க? விஜய் அரசியல் இல்லாத சமயத்துல இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா என்ன சொல்லியிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? ரஜினியை திட்டிட்டு தெரிஞ்சிருப்பானுங்க, சிவகார்த்திகேயனை வம்புக்கு இழுத்திருப்பானுங்க, அஜித் குமார் தான் இந்த அநியாயத்தை பண்ணிட்டாருன்னு ஒப்பாரி வச்சிருப்பானுங்க. இவனுங்களுக்கு விஜய்க்கு எதிராக யாரையாவது நிறுத்தி அவங்கள தொடர்ச்சியா திட்டிக்கிட்டு திரியலாம். இப்ப திமுக சிக்கிருச்சு, அவ்வளவுதான். ஆதவு சொல்லலினாலும் இந்த கிறுக்கு கூமுட்டை கூட்டம் இப்படித்தான் பேசிக்கிட்டு தெரியும். சரி, யாருதான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்தெல்லாம் சந்தேகமே வேண்டாம், விஜய் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாப்புல. விஜய்க்கு மட்டும்தான் இந்த படம் வெளியில வரணும். இந்த படம் வெளியில வந்தா தனக்கு பெரிய நல்லதுன்னு விஜய் மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படம் வெளியில வர்றதுல விஜயை தவிர வேற யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. இன்ஃபேக்ட் விஜய்க்கே அது நன்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா விஜய் அப்படி நம்பிதானே இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படமே கலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்டதில்லை, எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்டதுன்னு தான் அவர் சொல்லிட்டு திரிகிறாரு. அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்தை விஜயை தான் லீக் பண்ணி விட்டுருப்பாரு. பொத்தி 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 வச்ச பொண்ணு மேகலை அதுக்கு வெக்கம் இன்னும் விட்டு போகலன்னு இதுக்கப்புறமாவும் அந்த ஜனநாயகங்கிற அந்த இத்து போன படத்தை பொத்தி பொத்தி வைக்கிறதுல எல்லாம் எந்த அர்த்தமும் இல்லைங்கிற நினைப்புல விஜயை தான் லீக் பண்ணி விட்டுருப்பாப்புல. சரி போவிட்டான், என்ன ஆயிரம், யாராவது பார்த்து ஒரு 10 ஓட்டு கூட விழுந்தாலும் லாபம் தானே எப்படியும் நிறைய பேர் பார்ப்பாங்க. சில பேர் அதில் வர்ற சில சீன்களில் இம்ப்ரெஸ் ஆகி 1-2 ஆட்கள் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கட்டும், இது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த இத்து போன படத்தை
பொத்தி பொத்தி வச்சிருக்கிறத அப்படிங்கிற நினைப்புல விஜயை தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாப்புல. வேற யாரும் இதை ரிலீஸ் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க டீமுகிட்ட இருந்து தான் அது வெளியில வந்திருக்கணும். ஹெச்டி பிரிண்டே வந்துருச்சுங்கிறாங்க. அது எப்படி என்ன செல்போன்ல யாராவது திருட்டுத்தனமா எடுத்தா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? ஹெச்டி பிரிண்ட் எல்லாம் அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ணாதான், வேற வகையில எல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜயா தான் ஏதாவது ஒரு வகையில நமக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் இந்த படம் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டின்னு நாசமா போட்டும், எக்கடா கட்டு போட்டோம், ஏதாவது நடக்கட்டும்ங்கிற நினைப்புல விஜயா தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாப்புல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆனா, இப்படி லீக் ஆனா, அது விஜய்க்கு எக்கனாமிக்கா ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுந்தானே, வசூல் ரீதியா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுந்தானே, அப்போ அவங்க அந்த ரிஸ்கை எப்படி எடுப்பாங்க? காசு லாஸ் ஆகும்ல, சில பல கோடிகள் பணம் லாஸ் ஆகும்ல, அப்போ அந்த ரிஸ்கை அவங்க எப்படி எடுப்பாங்க? விஜய்னா எப்படி அந்த ரிஸ்கை எடுத்திருப்பாரு? இங்க லாஜிக் இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலா விஜய் குறி வைக்கிறது 5 லட்சம் கோடிக்கு. இந்த படத்தில் அதிகபட்சம் விஜய்க்கு எவ்வளோ லாஸ் வந்துடும்? அதிகபட்சமாக ஒரு 50 கோடி ரூபா லாஸ் வருமா? சரி, 100 கோடியே லாஸ்ன்னே வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது அதிகபட்சமாக 100 கோடியெல்லாம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்போ வந்தாலும் தேட்டரில் ஓட, பழையபடி 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து இந்த கிறுக்கு கூந்தலானுங்க போய் பார்க்க தான் போகிறானுங்க. அப்புறம் படம் நல்லா இருக்குதுன்னு ரிசல்ட் வந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க தான் போகிறாங்க. நல்லா இல்லை மொக்கைன்னு சொன்னால் யாரும் வர போகிறதில்ல. அப்போ வர்ற லாஸ் வந்து தான் தீரும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை இப்ப நிறைய பேர் பார்த்திருந்தாலும் இவங்கெல்லாம் இன்னொரு தடவை தியேட்டர்ல போய் பார்க்க தான் போறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமா ஒரு 10 to 20% வேணா வியாபார ரீதியா விஜய்க்கு பாதிப்பு இந்த படம் உண்டு பண்ணுமே தவிர பெருசாலாம் அவருக்கு பாதிப்பு இருக்காது. ஸோ அதிகபட்சமா ஒரு 50-100 கோடி அவருக்கு லாஸ் ஆகும்னே வச்சுக்கோங்க. ஆனா இந்த வெத்து வேட்டு விஜய் குறி வைக்கிறது 5 லட்சம் கோடிக்கு. 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற அதிகாரத்தை குறி வச்சு இந்த ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த 50-100 கோடியெல்லாம் அவர் ஒரு மேட்ரா நினைப்பாரா? ஒரு 50-100 கோடியோட இன்வெஸ்ட் பண்ணாம, ஒரு 50-100 கோடி கூட ரிஸ்க் எடுக்காம எப்படி 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற அதிகாரத்தை ஆட்டைய போடுறது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரா என்ன? விஜய் எல்லாம் பக்கா ஃப்ராடுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எப்படி ஆட்டைய போடுறதுன்னு திட்டம் தீட்டி பல ஆண்டுகளா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு, ஒரு பித்தலாட்டக்காரன் தான் இந்த விஜய். அவர் இந்த 50-100 கோடி ரூபா பணத்துக்காகவெல்லாம் கணக்கு போட்டு படத்தை பொட்டிக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சிருப்பாருலாம் நான் நம்பலை. ஸோ படத்தை அவரே தான் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். வேற யார் இந்த தங்கத்தை போய் திருடி ரிலீஸ் பண்ணுறா? அப்படி பண்ணுறதன் மூலமாக யாருக்கு என்ன லாபம்? இவனுக்கு சொல்கிறதுல ஏதாவது அர்த்த கூந்தல் இருக்குதா? இந்த படம் வெளியே வந்தால் திமுகவுக்கு பெரிய பாதிப்புனா அவங்களே லீக் பண்ணி விடுவாங்களா? அர்த்த கூந்தலா பேசி பழகுங்கடா அணில் குஞ்சுகளா. அது மட்டும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் திமுகவை என்ன கணக்கில் திட்டிட்டு திரியுறீங்க? ஏண்டா மண்டையில் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்குதா இல்லையா? நீங்க ஒவ்வொரு தடவையும் திமுக தான் காரணம், திமுகவின் சதிதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லும் போதும் விஜய் பலவீனமாகிட்டே இருக்கிறாரு. விஜய் ஒரு வெத்து வேட்டுன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே புரியுதா இல்லையா? இல்ல அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த தற்குறிகளா, ஆகச்சிறந்த கூமட்டைகளா தான் நீங்கெல்லாம் இருக்கிறீங்களா? என்ன கணக்கு? விஜய்க்கு ஒரு மீட்டிங்கை கூட ஒழுங்கா நடத்த தெரியாது, ஒரு பொதுக்கூட்டத்தை கூட ஒழுங்கா ரத்த காவு வாங்காம உயிரிழப்பு ஏற்படாம ஒழுங்கா நடத்த தெரியாது. அங்க ஏகப்பட்ட பேர் இறப்பாங்க. அதுக்கு திமுக தான் காரணம்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு தெரிவிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய்க்கு ஒரு பொதுக்கூட்டத்தை கூட ஒழுங்கா நடத்த தெரியாதுன்னு அர்த்தம். அவர் மனைவி அவருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போவாங்க, அதுக்கும் திமுக தான் காரணம்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு தெரிவிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் குடும்பத்தையே அவர் கட்டுப்பாட்டில் வச்சுக்க தெரியல, அவர் மனைவியே அவர் பேச்ச கேட்கறதில்ல, ஒரு குடும்பம் நடத்துற அளவுக்கு கூட துப்பு கிடையாது இந்த வெத்து வேட்டு விஜய்க்குன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி தானே ஆகுது. அப்புறம் அதுக்கும் திமுக தான் காரணம்னா எதுலடா சிரிக்கிறது? இப்ப அவர் எடுத்த படத்தை அவராலேயே பக்குவமா வச்சுக்க முடியாது, அவர் பாதுகாப்பா வச்சுக்க தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வெத்து வேட்டு தான், அந்த அளவுக்கு ஒரு தத்தி தான், அந்த அளவுக்கு ஒரு தற்குறி தான் இந்த விஜய்ன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் ஆகுது. இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னா ஏதாவது புரிஞ்சு பேசுறீங்களா? ஒரு கருமமா. ஆனா ஒண்ணுடா, இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த என்டர்டெய்னர்கள்னா அது நீங்க தான். சீமான் தம்பிகளையே மிஞ்சிட்டீங்க பார்த்துக்குங்க. சீமான் தம்பிகளையும் மிஞ்சிய கூமட்டைகள் யாரும் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு தான் நான்லாம் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவனுங்க தான் ஆகச்சிறந்த தற்குறிகள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவனுங்களை விட நீங்கள்லாம் ஃபார் அகேடு, நீங்கள்லாம் எங்கேயோ இருக்கிறீங்க. விளங்கிறான்.
இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை விஜய் தான் செஞ்சிருக்கணும்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதாவது விஜயோட அரசியல்ங்கிறது ஆரம்ப கட்டத்திலிருந்து 2 விஷயங்களை மட்டும்தான் பேஸ் பண்ணி வந்திருக்குது. அதாவது ஒன்று, தன்னை மனித புனிதராக காமிச்சிக்கிறது. நான் மகாத்மா, மனிதருள் மாணிக்கம், என்ன மாதிரி ஒரு நல்லவன் உலகத்திலேயே கிடையாதுன்னு திரும்ப திரும்ப அவரே வேற வேற மாதிரி சொல்லி தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது. நேற்று சும்மா தாங்க கண்ணாடியில் பார்த்தேன், அப்படியே அச்சு அசலு காமராஜர் மாதிரியே இருக்குது என் மூஞ்சி. பாருங்க, உங்களுக்கும் அப்படித்தான் தோணும். கொஞ்சம் அண்ணாந்து பாருங்களேன், அண்ணாதுரை மாதிரி இருப்பேன். எட்டி நின்று பாருங்களேன், எம்ஜிஆர் மாதிரியே இருப்பேன். இதெல்லாம் சேர்ந்த கலவை தான். நான் நெம்ப நல்லவனாக்கேன் அப்படின்னு வேற வேற மாதிரி சொல்லி தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது. இன்னொன்று, சிம்பதி கிரியேட் பண்ணுறது. என்ன அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, பிதுக்கிறாங்க, நசுக்கிறாங்க, என்ன ஒழிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த வழியெல்லாம் எதுக்காக நான் தாங்கிட்டு இருக்கேன்? எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னா உங்களுக்காக தான். உங்களுக்காக உழைக்க வந்தது மட்டும்தான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்தது மட்டும்தான் நான் பண்ணின தப்பு. அதுக்காக தான் இத்தனை வலியையும் வேதனையும் எனக்கு இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா அப்படின்னு சிம்பதி கிரியேட் பண்ணுறது. இதை 2 வச்சு தான் விஜய் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிச்சிடலாம்ங்கிறது விஜயோட கணக்கு. மற்றபடி பெரிய செயல் திட்டங்களை எல்லாம் விலைக்கு சொல்லி எல்லாம் பெரிய புது புது திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து புகுத்தி எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கூந்தலையும் பண்ண முடியாதுங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் என்னத்தை புதுசாக வந்து இங்கே அறுத்து தள்ளுறது? இங்கே இந்த அதிகாரத்துக்குள்ள, இங்கே இந்த மாநிலத்துக்கு இருக்கிற அதிகாரத்துக்குள்ள, அவங்களுக்கு இருக்கிற ரெவென்யூ சோர்ஸுக்குள்ள அதிகபட்சமாக என்ன பண்ண முடியுமோ அதை திமுகவே பண்ணிருச்சு. இவர் வந்து என்னத்தை கிழிக்கிறதுக்கு இருக்குது. அதனால 2 தான். ஒன்று, மனிதர்கள் மாணிக்கமா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. இன்னொன்று, ஓயாம ஒப்பாரி வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதன் மூலமா ஓட்டை அறுவடை பண்ண முடியுமான்னு பார்க்கறது. இது 2 தான் விஜயோட அரசியல்ங்கிறது. 2 வருஷமா விஜய் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை எங்கிருந்து எடுத்திருப்பாருன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்து தான் எடுத்திருப்பாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எம்ஜிஆரோட ஒரு கதை இருக்குது. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் அப்பப்போ முக்கல் முனகல்லாம் பண்ணுவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு அவர் என்ன வீட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரா? கிடையாது. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாரு. எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாரு. அப்போ தான் ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டு ஜெயிச்சதுங்கிறது அதுதான். அது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஓரளவுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு தலைவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது அவர் மீதான அதிருப்திகள்லாம் மெல்ல மறைஞ்சு பாசிட்டிவ் எண்ணங்கள்லாம் மக்கள்கிட்ட மேலோங்கிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நமக்கே அப்படி தானே தோணும். நம்ம தலைவர் ஒருத்தர் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவர் மேலே என்ன வெறுப்பு பிரச்சாரத்தையே நாம் பண்ணுவோம். சரி, நான் மனுஷன் நல்லபடியாக குணமாகி வரட்டும்னு தானே சொல்லுவான். இயல்பாகவே ஒரு அனுதாபம் உருவாகும்ல. அப்படி உருவாகி தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. ஸோ விஜய் அந்த விஷயத்தை தான் இப்போ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நாம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்தோம்னாலாம் அது சரியாக வராது. அப்போல்லாம் நம்ம மேலே சிம்பத்தியெல்லாம் கிரியேட் ஆகாது. அந்த சிம்பத்தியை வேற மாதிரி நாமளே கிரியேட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் என் மேலே அவதூறு பரப்புகிறாங்க அப்படி இப்படின்னு ஒரே ஒப்பாரி வைக்கிறது. இதெல்லாம் இவருக்கு ஓட்டரசியலில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மக்கள் எல்லா நேரமும் கிறுக்குத்தனமாலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ அதோட இதையும் சேர்த்து விட்டுருக்கிறாரு. மக்களே ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பா, விஜய்க்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது, படத்தையே லீக் பண்ணி விட்டாங்கன்னா இவங்கெல்லாம் எவ்வளவு அநியாயக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு 10 பேர் யோசிச்சு பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டாலும் விஜய்க்கு லாபம் தானே. ஸோ விஜய் தான் இதை பண்ணியிருக்கணும். வேற வாய்ப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. என் கணிப்பு தப்பாக இருந்தால் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யட்டும், அவ்வளவுதான். மற்றபடி நேற்று காரைக்குடிக்கு விஜய்னா பிரச்சாரத்துக்காக போயிருக்கிறாரு. அங்கே செமத்தியான ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது விஜயுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஆகச்சிறந்த செமத்தியான சம்பவம்னா நேற்று நடந்த அந்த சம்பவம் தான். அதாவது விஜய் சைக்கிள் ஓட்டுறேன்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்ப, அவ்வளோதான் அணில்கள் மேய்ஞ்சிட்டானுங்க, பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்க, விட்டா பிச்சு தின்றுப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு வழியை காட்டி விஜயனாவை விரட்டி விட்டுருக்கிறானுங்க. அப்பா, அணில் குஞ்சுகள்லாம் எவ்வளவு மோசமானவனுங்கன்னு அணில் ஆதரவாளர்களே புலம்புற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்க, விட்டா அணில்னாவை பிச்சு தின்றுப்பானுங்க. தெரிச்சு ஓடிட்டாப்புல. பேச்சாவது மூச்சாவது ஆளை விடுங்கடா சாமின்னு நேற்று போய் வீட்டுக்குள்ளே பூந்தவர் தான் இன்னைக்கு கடலூர் மீட்டிங்கையே கேன்சல் பண்ணிட்டாருன்னா பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு சாவு பயத்தை
விஷயத்த அணில்னாவுக்கு நேற்று அதன் குஞ்சுகள் காட்டியிருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. இதையெல்லாம் தாண்டி ஏன்டா அணில்களா நேற்று எதுக்குடா அணில்னா சைக்கிள் ஓட்டினாரு, என்னடா கணக்கு? வேற யாராவது ஸ்டாலினோ எடப்பாடியாரோ இன்னும் அரசியல்வாதிகள் வேற யாராவது எதையாவது பண்ணா அது விஜயனாவை பார்த்து காப்பி அடிச்சு தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியுவீங்களே. இப்போ யாரை பார்த்து காப்பி அடிச்சு விஜய் நேற்று சைக்கிள் ஓட்டினாப்ல? என்ன கணக்கு இது? ஸ்டாலின் பல பக்கம் போறாரு, மக்களோட மக்களா இருக்கிறாரு, அவரு டீ கடையில் டீ குடிக்கிறாரு, வாக்கிங் போறாரு, மெட்ரோ ரயிலில் ஏறி மக்களோட மக்களா பழகுறாரு. நாமளும் எதையாவது இது மாதிரி பண்ணா தான் நம்மளையும் நல்லவேன்னு நம்புவாங்க அப்படிங்கிற நினைப்புல தானே விஜய் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அரக்கிற்கு கூமட்டைகளான நீங்கள் தானே அப்படி சொல்லிக்கிட்டு தெரியுவீங்க. எதா இருந்தாலும் விஜயை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்கன்னு நீங்கள் தான்டா சொல்லிக்கிட்டு தெரியுவீங்க. நான் அப்படி சொல்லலை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது யாரை பார்த்து பண்ணதா வேணும்னாலும் இருக்கட்டும். அது சம்பவம் மொக்கையாகி போச்சு, அது தனிக்கதை. இதையெல்லாம் தாண்டி இந்த ஐடியாவை இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு யார் கொடுத்தது? யார் இந்த ஐடியாவை கொடுத்துருந்தாலும், சைக்கிள் ஓட்டுற ஐடியாவை கொடுத்துருந்தாலும் அவங்கள வாழ்த்துறேன், வணங்குறேன், வரவேற்கிறேன். இது போன்ற ஐடியாக்கள் தொடர்ச்சியாக இந்த விஜய்க்கு கொடுத்து தேரை இழுத்து தெருவில் விடவும், வெத்துவேட்டு விஜயனாவை அரசியலை விட்டே விரட்டி விடவும். யார் இந்த ஐடியாவை கொடுத்திருந்தாலும் அவங்கள பாராட்டுறேங்கிறேன். ஏன்னா எப்பயுமே அரசியல்வாதிக்கு தான் மக்களோட மக்களாக வந்து நின்னா மதிப்பு மரியாதை கூடும். அதுவே சினிமாக்காரன் மக்களோட மக்களாக வந்து நின்னா அவன் மவுசு குறைஞ்சிரும், அவன் அட்ரஸ் இல்லாத அனாமத்து ஆயிடுவான், அவனுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். அரசியல்வாதி தான் மக்கள்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மரியாதை கூடும். சினிமாக்காரன் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறானோ அப்போதான் அவன் மேலே மரியாதை கூடும், அவனுக்கு மவுசு கூடும். அதுதான் யதார்த்தம், அதுதான் பிராக்டிக்கலான உண்மை. இந்த வெத்து வேட்டு விஜய் இது மாதிரி இன்னும் சில சம்பவங்களை செஞ்சாருன்னு வைங்க. சைக்கிள் ஓட்டுறது, மாட்டில் பால் கறக்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது, எங்கேயாவது கழிவிடத்தை கழுவி விடுறதுன்னு ஏதாவது வேலைகளை செஞ்சாருன்னு வைங்க, வெத்து வேட்டு விஜய்னு நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வெகுஜன அத்தனையும் வெத்து வேட்டு விஜய்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், சினிமாக்காரன் மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு மரியாதை. இப்போ யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல, சைக்கிள் ஓட்ட சொல்லி தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க, விஜய் சோழியை முடிச்சு விட்டாங்க. நீங்க வேணா விஜய் நேற்று சைக்கிள் ஓட்டின அந்த அழகை பாருங்க. அது ஒரு பொம்மை சைக்கிளில் போற மாதிரி தான் தெரியுமே தவிர விஜயோட ட்ரீம் மேன் இமேஜுக்கு அது 1% கூட ஹெல்ப் பண்ணாது. இருக்கிற ட்ரீம் மேன் இமேஜை காலி தான் பண்ணோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும். சினிமாக்காரன்னா மக்கள்கிட்ட இருந்து விலகி தான் இருக்கணும், ஒரு மாதிரி மாய உலகத்தில் தான் மக்களை வச்சிருக்கணும். நாம் மக்கள்கிட்ட நெருங்கணும்னா நம்மளோட மவுசு போயிருங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெளிவாக தெரியும். அதனால தான் விஜய்னா இது வரைக்கும் வெளியவே வரல, பேசுனா கூட அல்லவா பேசுகிறாப்புல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச்சோட முடிச்சுக்கிட்டு போகிறது எல்லாமே அதுக்காக தான். மக்கள்கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் விலகி இருக்கிற வரைக்கும் தான் விஜய்க்கெல்லாம் மவுசை. அதனால தான் அணில் குஞ்சுகளுக்கு ஆறுகச கதைகள் சொல்கிற இன்ன பிற காரிய கிறுக்கணுங்களாம் வெளியில வாங்க விஜய், திமுகவை தெரிக்க விடுங்க விஜய், ஒரு தமிழ்நாடே அதிர்ற மாதிரி ஒரு 4 போராட்டங்களை நடத்துங்க விஜய், களத்துல இறங்குங்க விஜய், திமுகவை கதற விடுங்க விஜய் அப்படின்லாம் ஓயாம கேட்டுக்கிட்ட போதும், சொல்லிக்கிட்டே இருந்த போதும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அவருக்கு தெளிவா தெரியும், அப்படியெல்லாம் ரோட்ல போய் மக்களோட மக்களா ஒரு 4 போராட்டத்துக்கு நின்றுட்டோம்னா நம்ம மேல இருக்கிற அந்த கவர்ச்சி போயிடும், ஈர்ப்பு போயிடும், நாம சாதாரண மனுஷனா மாறிடுவோம், அப்புறம் டெபாசிட் கூட வராதுங்கிறது அவருக்கு தெளிவா தெரியும். அதனால தான் விஜய் வீட்டை விட்டு வெளியவே வரல. இப்போ எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரியல, ஆனானப்பட்ட விஜய்னாவையே மண்டையை கழுவி சைக்கிள் ஓட்ட விட்டுட்டான். அவன் தான் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஆளு. ஸோ இது தொடரட்டும், அணில்னா சைக்கிள் ஓட்டட்டும், சர்க்கஸ் காட்டட்டும், ஒட்டகம் மேய்க்கட்டும், பால் கறக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும். எது நடந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.